உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடவுளை உருவாக்கியதே மனிதன் தான் இல்ல சார்? வரலாற்று ரீதியாக நான் இதுக்கு பதில் சொல்லக்கூடாது. முருகனுக்கு 2 மனைவி இருக்காங்க. ஒன்று வந்து வள்ளி, இன்னொன்று வந்து தெய்வானை. தெய்வானை வந்து வைதிக மதத்தை வந்து சார்ந்தவங்க. அப்போ அந்த வைதிக மதத்தை சார்ந்தவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, முருகன் கொற்றவைக்கு எல்லாமே வந்து மாமிசம் வந்து படைப்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திராவிடம் என்ற வார்த்தை இருக்கு. அப்போ திராவிட மதம் என்பது வந்து இங்க இருந்திருக்கு. திராவிடத்தை வந்து மதத்தையும் அந்த வார்த்தையும் வந்து இல்லாம வந்து இந்து மதம்ன்றது வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இந்து மதத்தை இங்கே பரப்ப வேண்டும் என்று பெண் கொடுத்து அந்த இந்து மதத்தை வந்து இங்கே பரப்புறாங்க. உறவுகளெல்லாம் மாத்துறாங்க, சாமிங்கெல்லாம் உறவுக்காரா மாத்துறாங்க. ஆனால் இன்னைக்கு மத மாற்றம் வந்து செய்யக்கூடாது, மதம் மாறி திருமணம் செஞ்சுக்க கூடாது இப்படின்னு தானே இன்னைக்கு வந்து சொல்லிக்கிறாங்க. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் முனைவர் திரு மாரப்பன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வைதிக மதம்னா என்ன? சாமி என்ன சார்? வைதிக மதம் அப்படின்றது வந்து நம்ம வேத காலத்திலிருந்து வந்த ஆரியர்களால் உருவாக்கப்பட்ட மதம், அது வைதிக மதம். இன்னைக்கு அது வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது முருகன் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வந்து வகிக்கிறார். முருகன் வைதிக மதம் வந்து இந்து மதமாக மாறுறதுக்கு முருகன் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, முருகனுக்கு 2 மனைவி இருக்காங்க. ஒன்று வந்து வள்ளி, இன்னொன்று வந்து தெய்வானை. தெய்வானை வந்து வைதிக மதத்தை வந்து சார்ந்தவங்க. அப்போது அந்த வைதிக மதத்தை சார்ந்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஏன்னா முருகன் ஆக்சுவலாக வந்து முருகன் கொற்றவைக்கு எல்லாமே வந்து மாமிசம் வந்து படைப்பாங்க. மாமிசம் படைச்சு தான் நம்ம வந்து அந்த முருகனையும் கொற்றவையும் நம்ம வந்து சாமியாக கும்பிட்டுட்டு இருந்தோம். திராவிட மதத்தை சார்ந்தவர்கள். முருகனுக்கு வந்து அசைவம் படைக்கப்பட்டது, பலியிடுதல்லாம் வந்து இருந்தது. அப்போ வந்து அது திராவிட மதமாகவே இருந்தது. திராவிடத்திற்கென்று ஒரு மதம் இருந்தது. அது வந்து திராவிட மதம்னே நம்ம இப்போ வந்து சொல்லலாம். சில அறிஞர்களும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. சில வரலாற்று அறிஞர்களும் சில அறிஞர்களும் தன்னிச்சையாக வரலாறு எழுதுபவர்களும் கூட இதை வந்து சொல்லியிருக்காங்க. திராவிட மதம் அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த திராவிட மதம் வந்து கேரக்டரை வந்து அப்படி மாற்றுறாங்க. திராவிட மதம் வந்து இந்து மதமாக வந்து மாறுறதுக்கு வந்து தெய்வானை அப்படின்ற கேரக்டர் தான் வந்து உருவாக்குது. அது என்ன பண்ணுறாங்க, வைதிக மதத்தை அந்த ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டா அந்த பொண்ணு வந்து அவங்க மாப்பிள்ளைய வந்து மதம் மாற்றிவிடும் இல்லையா. தெய்வானையால் தான் திராவிட மதத்தை சார்ந்த முருகன் வந்து இந்து மதத்துக்கு வந்து மாறுறார். அதுக்கப்புறம் தான் பூணூல்லாம் போட்டுரு. ஆமாம், அதனால் அதுக்கு பின்னாடி தான் முருகன் வந்து இந்துவாக மாறுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் திராவிடராக தான் வந்து இருந்தார். திராவிடராக மாறின திராவிடம் வேறு இந்து வேறு. ஆமாம், திராவிட மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு வந்து அவர் மாறின உடனே அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு பிராமணன் வீட்டில் பொண்ணு கட்டினா பிராமணன் வீட்டுக்கு போயிட்டு உடனே பையனை வந்து மாமிசம் சாப்பிட வைக்காமல் செஞ்சுருவாங்க இல்லையா. அது போல் முருகனுக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு வந்து பண்ணிவிட்டு அது வந்து சைவ கடவுளாக மாற்றிடுறாங்க. முருகனை வந்து சைவ கடவுளாக வந்து மாற்றிடுறாங்க. முருகனுக்கு அப்புறமா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் உருவாக்குறாங்க. முருகனுக்கு சிவன் வந்து அப்பா, விஷ்ணு வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்லாம் வந்து மாற்றிடுறாங்க. விநாயகரன் அண்ணன் அப்படின்னு சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. இது யார் கொண்டு வந்தா? இதெல்லாம் வந்து அந்த பக்தி இயக்கத்துக்கு முன்னாடி வந்து கொண்டு வராங்க. வைதிக மதத்தை அவங்க வந்து இதெல்லாம் மாத்துறாங்க. ஏன்னா அவங்க 2 தடவை மாத்துறாங்கம்மா. ஒன்று வந்து ரொம்ப வந்து வேதத்தில் வந்து ரொம்ப வந்து ரிஜிடிட்டியாக வந்து இருக்காங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாடி வேதங்கள்லாம் எழுதி 3500 வருஷத்துக்கு முன்னாடி வேதங்கள்லாம் எழுதி ரொம்ப ரிஜிடிட்டாக இருக்காங்க. ரொம்ப வெளியே வந்து யாகம் செய்கிறது, அதே போல் வந்து பலியிடுதல் அப்படின்லாம் இருக்காங்க. இப்போ வந்து சமண மதமும் பௌத்த மதமும் வந்து நம்ம வந்து பலியிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பிராமணர்கள் எல்லாம் மாமிசம் சாப்பிட்ட அந்த பிராமணர்களாம் நாங்களும் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா வந்து இங்கே 3வது ஸ்டேஜில் வந்து இங்கே தமிழர்களை எல்லாம் வந்து இந்து மதமாக மாற்றும் பொழுது இங்கே வந்து மாமிசம் சாப்பிட்றவங்கள சாப்பிட விடாமல் பண்ணிடுறாங்க. முருகனை வந்து மாமிசம் சாப்பிட விடாமல் பண்ணிடுறாங்க. இதுதான் இங்கே வந்து வரலாற்றில் வந்து நடந்திருக்கிற ஒரு விஷயமாக வந்து இருக்குது. மாமிசம் சாப்பிடாத முருகன், மாமிசம் சாப்பிடாத விஷ்ணு, இவங்களெல்லாம் பண்ணிட்டு ஒரு சில கேரக்டர் மாமிசம் சாப்பிட வச்சிடுறாங்க. யார் அவங்கெல்லாம்? சிவன், அப்புறமா வந்து மற்ற தெய்வங்கள் சிலர் எல்லாம் வந்து மாமிசம் சாப்பிட வச்சிடுறாங்க. உறவை மாற்றிடுறாங்க. ஆனால் உறவை மாற்றினவங்க தமிழ்நாட்டில் ஒரு உறவு, கேரளாவில் ஒரு உறவு. எனக்கு தமிழ்நாடு கேரளாவில் தான் ஒன்று தான் இருந்திருக்கு. அப்போ சேர சோழ பாண்டியர்கள். தமிழ்நாட்டில் கொற்றவைன்றது முருகனுக்கு வந்து அம்மா வந்து இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து தங்கச்சியாக இருக்காங்க.
கேரளாவில் வந்து தங்கச்சியாக இருக்காங்க. அதனால அந்த கேரக்டரே வந்து மாறி போகுது. ஆனால் நம்ம மொழி மாற்றி இருக்கிறதுனால அவங்க வந்து வேறு ஸ்டேட்டாக இருக்கிறதுனால நமக்குள்ள இன்ட்ராக்ஷன் இல்லாதனால இது நமக்கு தெரிய மாட்டேனுது. ஆனால் இப்படி தான் வந்து அவங்க வந்து மதத்தை வந்து வந்திருக்கு. முருகனால் தான் திராவிட மதத்தில் இருக்கிறவர்கள் வந்து இந்து மதத்துக்கு வந்து தமிழ் கடவுள் முருகன் என்பது சரியான ஒன்று தான் இல்லையா? தமிழ் கடவுள் திராவிட கடவுள் அவர் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, இந்துவா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து ஆரிய கடவுள் சிவன் வந்து அப்பா. ஆமாம், இதெல்லாம் கொண்டு வந்து ஆமாம் ஆமாம். இப்படி இல்லை, ஆரிய கடவுள் சிவன் கிடையாது. சிவன் வந்து திராவிட கடவுள். அவரும் திராவிட கடவுள் தான். அவர் வடநாட்டவரால் உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இல்லை, அவரை வந்து எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சுக்கிறாங்க அங்கங்கே. ஓகே. வேத காலத்துலேயும் வந்து வேத காலத்தில் அவர் கடவுள் கிடையாது. சிவன் வந்து வேத காலத்தில் கிடையாது. இந்திரன் போன்றவர்கள் தான் வேத கடவுளாக இருக்காங்க. இவங்க சமணர்களும் அதே போல் இவர்களும் வரும்பொழுது, சமணர்களும் புத்தர்களும் வரும்போது சிவனை வந்து இவங்க தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கே வரும்போது முருகனுக்கு உறவுக்காரரை மாற்றி இங்கே வந்து இந்து மதத்தில் எல்லாமே தமிழர்கள் எல்லாரும் இந்து மதத்துக்கு மாறிடுறாங்க. அப்போ திராவிட மதம் வந்து அழிஞ்சு போகுது. இன்றைக்கி திராவிட மதம் என்பது வந்து ஒன்று இருக்குமே, ஆனால் அதுக்கு வந்து முருகனும் கொற்றவை போன்றவர்கள் தான் கடவுளாக வந்து இருந்தார்கள். ஆனால் ஏன் சொன்னீங்கன்னா அந்த திராவிடம்ன்ற வார்த்தையே வந்து இதில் நம்ம மைசூரில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. கன்னடா லாங்குவேஜில் வந்து திரமிலம், அதாவது சமணர்களுடைய சங்கம் வந்து இருந்திருக்கு. அந்த சங்கத்தில் ஒன்று வந்து திரமிலம்ன்றது தான் திராவிடம் அப்படின்னு மாறி இருக்குதுன்னா அங்கே கல்வெட்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மனுநீதி சாஸ்திரத்தில் வந்து திராவிடம் என்ற வார்த்தை வந்து இருக்குது. அப்போது இந்துன்ற வார்த்தை வந்து கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு வரையும் அதுக்கான மதம் இந்து அதெல்லாம் இல்லை. ஆனால் திராவிடம் என்ற வார்த்தை வந்து இன்னிலேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திராவிடம் என்ற வார்த்தை இருக்குது. அப்போ திராவிட மதம் என்பது வந்து இங்கே இருந்திருக்கு. திராவிட மதம் என்பது வந்து இருக்குது. இப்போ திராவிடத்தை வந்து மதத்தையும் அந்த வார்த்தையும் வந்து இல்லாமல் வந்து இந்து மதம்ன்றது வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே. ஓப்பனாகவே கேட்டுறேன். இப்போ தெய்வானைக்காக வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருக்காரு, வள்ளி உள்ளே வராங்க இல்லைங்க சார், அவங்க வந்து வேடுவ பெண், அவங்க வந்து அப்போ அவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது இது எப்படி சார் இது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இல்லையா உங்களுக்கு? இது வரலாற்றுக்கு அப்பாற்பட்ட கேள்வி, சமூக கேள்வி. அதனால வந்து இது சமூக ரீதியாகவே நான் வந்து இதை சொல்லுகிறேன். வரலாற்றில் வந்து இதை வந்து இந்த மாதிரி கேள்விங்களுக்கெல்லாம் வந்து வரலாற்றில் இடமில்லை கட்டி நான் இதை வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, புதுசாக இருக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே மவுஸ் அதிகம். இப்போ ஆங்கிலேயர்கள் வந்த உடனே நம்ம வந்து பேண்ட் சட்டை வந்து மாற்றி பேண்ட் சட்டை தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே இருந்த வேஷ்டி சட்டைகள்லாம் நம்ம வந்து அணியிறதை வந்து கொஞ்சம் நிறுத்திட்டோம். அந்த மாதிரி வந்து தெய்வயானை வந்தவுடனே தெய்வயானை என்ன இருக்காங்களோ அதை தான் வந்து முருகன் வந்து ஏற்றுக்கிட்டார். வள்ளி வந்து இந்த விஷயங்கள்லேருந்தே மறைக்கப்படுகிறாங்க. அவங்க வந்து தெய்வயானை வந்த பிறகு வள்ளி வந்து சுத்தமாக வந்து அவங்களுடைய சமூக அதே போல் கலாச்சார விஷயங்கள் எல்லாமே வந்து மறைக்கப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயத்தை வந்து நான் சமூக ரீதியான ஒரு கேள்வியை வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்து மதத்தை பரப்புவதற்காக முருகன் என்கின்ற திராவிடனுக்கு தெய்வயானை என்ற வைதிக பெண்ணை வந்து கொடுத்து மதம் மாற்றுறாங்க, ஆனால் ஜாதி மாற்றுறாங்க. ஆனால் இன்றைக்கு அதே இந்து மதத்தில் மதம் மாற்ற முடியவில்லை, ஜாதி மாற்ற முடியவில்லை என்ற விஷயம்தான் இன்னைக்கு ஒரு முரண்பாடான ஒரு விஷயமாக இருக்கிறது. மதம் கூட மாறிடுவாங்க, ஜாதி மாத்திரதா இங்கே இல்லை. இந்துக்கள் வந்து மதம் மாறக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க. ஆமாம், மதம் மாறக்கூடாது. மதம் மாறக்கூடாதுன்னா என்ன மதம்? திராவிட மதத்துக்கு மாறக்கூடாது, அஜீவிக மதத்துக்கு மாறக்கூடாது, மற்ற இந்த மாதிரி நான் கிறிஸ்துவ முஸ்லீம் என்பதை கூட விட்டு விடுங்கள், இந்த மதங்களுக்கே மாறக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட மதம்னு சொல்லிக்கூடாதுன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி மதத்தை தாண்டி திருமணங்கள் வந்து நடந்து, இது ஒரு முரணாக எனக்கு தெரியுது. இது ஒரு இந்து மதத்தை இங்கே பரப்ப வேண்டும் என்று பெண் கொடுத்து அந்த இந்து மதத்தை வந்து இங்கே பரப்புகிறாங்க, உறவுகளெல்லாம் மாற்றுறாங்க, சாமிங்கெல்லாம் உறவுக்காராக மாற்றுறாங்க. ஆனால் 1000 வருஷத்துக்கு பின்னாடி அது நடந்து 2000 வருஷம் அப்படி வந்து ஆகுது. 2000 வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு ஜாதியை வந்து மாற்றக்கூடாது, ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கக்கூடாது, மதம் மாற்றம் வந்து செய்யக்கூடாது, மதம் மாறி திருமணம் செஞ்சுக்கக்கூடாது, அதன் மூலமாக மதம் மாறக்கூடாது, இப்படின்னு தானே இன்றைக்கி வந்து சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக சார், இது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஒரு 5 மதங்கள் வந்து சொன்னீங்க இல்லைங்க சார், அந்த 5 மதங்கள் என்னென்ன, அவற்றுக்குண்டான தெய்வங்கள் யாருங்க சார்? அதாவது 5 மதங்கள் அப்படின்னு சொல்லும்போது வைதீக மதம் அப்படின்னு சொல்கிற அப்போது
இந்தியாவில் இருந்த மதங்கள் அப்படின்னு சொல்லும்போது வைதிக மதம் என்கின்ற வேத மதம் என்கின்ற ஆரிய மதம் என்கின்ற இப்பொழுது அது இந்து மதமாக மாறிவிட்ட ஒரு மதம். அதற்கு பிறகு அஜ்வீகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதம், தேரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜ்வீக மதம்னா என்ன? அஜ்வீக மதம் அப்படின்றது மர்ஹலி அப்படின்றவர் வந்து உருவாக்கின ஒரு மதம், அஜ்வீகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து தேரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பௌத்தத்துக்கு இன்னொரு பேர் வந்து தேரவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு மதம் வந்து என்னென்னா திராவிட மதம், முருகனையும் கொற்றவையும் வச்சிட்ருக்கிற ஒரு மதம் வந்து திராவிட மதம். அப்புறமா சமண மதம். இந்த 5 மதங்கள் வந்து இருந்ததா. சமண மதத்துக்கு வந்து தெய்வம் இல்லை, சமண மத துறவி வந்து மகாவீரரை வந்து சொல்லலாம். இது மாதிரி 5 மதங்கள் வந்து இருந்திருக்கு. இன்னும் நிறைய மதங்கள் இருக்குது. அது வரலாற்று பூர்வமாக வந்து நம்ம வரலாறாக மாற்றணும். கடவுளினுடைய வரலாறு எழுதாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் வந்து இருக்குது. கண்டிப்பாக கடவுள்களுடைய வரலாறு எழுதும்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கடவுள்கள் வந்து எப்படி மாறினாங்க. இப்போ முருகன் வந்து எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, திருமணம் செஞ்ச பின்னாடி எப்படி மாறுது, முதல் திருமணத்தில் வந்து எப்படி இருந்தது, 2வது திருமணத்தின் போது எப்படி இருந்தது, இப்படியெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படியெல்லாம் பார்த்துக்கூடாதுன்னா தான் கடவுளினுடைய வரலாறை மூடி மறைச்சி நம்ம வந்து வச்சு. கடவுளை உருவாக்கியதே மனிதன் தான் இல்லை சார்? வரலாற்று ரீதியாக நான் இதுக்கு பதில் சொல்லக்கூடாது. இல்லை, கடவுளுக்கு என்று வரலாறு இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இது சமூகம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இது வந்து எங்களுக்கு வரலாறு மட்டும் தான் எழுதணும். கடவுளுக்கு என்று வரலாறு எழுதி இருக்கணும், எழுதணும். அப்போதான் வந்து மிக பல தெளிவுகள் வந்து கிடைக்கும். தத்துவங்களை வந்து உண்மையாக புரிஞ்சிக்க முடியும். மதத்துக்கு எதிரான கருத்துக்களை நம்ம வந்து உண்மையாக புரிஞ்சிக்க முடியும். அதாவது வந்து சுயமரியாதையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். மூட பழக்க வழக்கங்களை வந்து நம்ம வந்து ஒழிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய வரலாறு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்மகிட்ட அந்த குறிப்புகள் எதுவுமே இல்லைல்ல, கடவுளை பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை. நிறையா வந்து மறைக்கப்பட்ட குறிப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு கடவுளோட அடுத்த இன்னொரு கடவுள் வரும்போது பெரிய பொய்யை வந்து வச்சுருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது பசுபதியும் தாய் தெய்வ வழிபாடும் வந்து இருந்தது. சிந்து சமவெளி மக்களை வந்து ஆள வேண்டும் என்பதற்காக காலத்தையே வந்து 43 லட்சம் வருடங்கள் வந்து நீட்டிச்சிருக்காங்க. 42 லட்சத்தி 20,000 வருஷங்கள் வந்து நீட்டிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் தான் வந்து கடவுளுக்குன்னு தனி கேலண்டர் இருக்குது, மனுஷனுக்குன்னு தனி கேலண்டர் இருக்குது. கடவுளுக்கு வந்து 365 வருடங்கள் வந்து மனித வருடங்கள் வந்து ஒரு வருடம். அதே போல் வந்து மனிதனுக்கு 365 நாட்கள் வந்து ஒரு வருடம். 365 வருஷம் சேர்ந்துச்சுன்னா கடவுளுக்கு ஒரு வருஷம். அப்படின்னா இப்போ வந்து 12,000 வருஷங்கள் வந்து கடவுள் இருந்திருக்காரு. மனுஷன் வந்து 43,20,000 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியர்கள் வந்து அந்த யுகங்களை வந்து எழுதி வச்சிருக்காங்க. கிரேதயுகம், திருதயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரும்பொழுது அதை கணக்கிடும் பொழுது இந்த மாதிரி 2 வகையான கேலண்டர் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு முரண்பாடாக வந்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகே. அப்போ இருந்த அரசர்கள்லாம் பொதுவாக எந்த மதத்தை சார் பின்பற்றினாங்க? சேரர், சோழ, பாண்டியர் இவங்கெல்லாம் வந்துட்டு திராவிட மதமா இல்லை இந்து மதமா, எதை ஃபாலோ பண்ணிட்டாங்க சார்? இல்லை, அவங்க வந்து முருகன், அந்த கொற்றவை இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. சமணர்கள் வந்த உடனே சேர சோழ பாண்டியர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க பள்ளிக்கூடங்களை நிறுவும் போது, அதேபோல் வைத்தியசாலைகளை நிறுவும் போது அவங்களுக்கு அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. பள்ளிக்கூடங்களுக்கு வந்து இவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிதி உதவி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் கல்வெட்டுக்கெல்லாம் இருக்குது. பள்ளிக்கூடங்களை நிறுவும் போது அந்த பள்ளிக்கூடங்களை எல்லாரும் போய் படிக்க வச்சுருக்காங்க. இந்த சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே வந்து போய் படிக்க வச்சுருக்காங்க. அதுக்கான கல்வெட்டு ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்கள் வந்து இருக்குது. அப்போது ஒரு சிலர் வந்து மதம் மாறுறாங்க, ஒரு சிலர் வந்து அப்புறம் வந்து வேறொரு மதத்துக்கு மாறிடுறாங்க. அப்படின்னா இந்த மன்னர் வந்து இந்த மதத்தில் இருந்தார், இந்த மன்னர் வந்து இந்த மதத்தில் இருந்தாருன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். திராவிட மதம் எல்லாருமே முருகனை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, முருகனை வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. முருகன் வந்து அப்புறமா இந்துவாக மாறிடுறாரு. முருகனே மதம் மாற்றிட்டாங்க. ஓகே சார். இப்போ சமண மதம் வந்துட்டு இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சமணர்களை வந்துட்டு எப்படியெல்லாம் அழிச்சாங்க சார்? என்னென்ன யுக்திகளை ஃபாலோ பண்ணாங்க? இல்லை, சமணர்களை வந்து 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகள் வந்து அழிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 நூற்றாண்டுகள் 4 நூற்றாண்டுகள் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி அவங்க அழிக்கும்போது பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் கூட வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கழுவேற்றுதல், 8000 பேரை வந்து ஒரே இடத்துல வச்சு கழுவேற்ற செய்திகள் வந்து நம்மளுடைய கல்வெட்டுகள்லையும் இலக்கியங்கள்லையும் வந்து நம்ம பரவலாக வந்து இருந்துருக்கு. கழுவேற்றுதல் வந்து செய்கிறாங்க. அவங்களுடைய நிலங்களை வந்து பிடுங்குறாங்க.
யார் சமணர்களுடைய நிலங்களை வந்து பிடுங்குறாங்க. நிலங்களில் வந்து அவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து அந்த நிலங்களை எல்லாத்தையும் வந்து பிடுங்குறாங்க, அவங்கள கொலை செய்கிறாங்க. அதே போல் வந்து அவங்கள கலகங்கள் வந்து விளைவிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்கிறாங்க. இன்னும் குறிப்பாக வந்து சொல்லணும்னு சொன்னால், நம்ம அவங்களுடைய நிலங்களை வந்து பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம். திருவாரூர் வந்து உங்களுக்கு தெரியும். திருவாரூரில் இருக்கிற குளம் வந்து இன்றைக்கி 18 ஏக்கர், தமிழ்நாட்டிலே பெரிய குளம் வந்து திருவாரூர் குளம் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 18 ஏக்கர் கொண்ட குளம். ஆனால் இது வந்து சமணர்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட ஒரு குளம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அப்படி அவங்க சமணர்கள் கிட்டேருந்து பிடுங்கிறதுக்கு முன்னாடி சமணர்கள் வந்து சின்ன குளமாக தான் வந்து இருந்தது. அந்த அந்த குளத்துக்கு சைடில் எல்லா சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சமணர்களுடைய குடியிருப்புகள், பள்ளிகள், இதுதான் வந்து அவங்கக்கிட்ட வைத்தியசாலைகள் இதுதான் வந்து இருந்தது. அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு பெரிய குளமாக வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, காமாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சமண கோயிலாக தான் வந்து இருந்திருக்கிறது. அது அப்புறமா வந்து காமாட்சி அம்மனை வந்து வச்சு இந்து கோயிலாக வந்து அதை வந்து மாற்றுறாங்க. இது மாதிரி பல சமய போர்கள் நடந்த பொழுது சமய போர்கள் இது வெளிப்படையான எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது வந்து மறைமுகமாக மறைச்சி வைக்கிற அப்படி விஷயம் கிடையாது. வரலாற்று பூர்வமாக எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தானே. இந்த மெத்தடில் தான் அவங்கள வந்து அழிக்கிறாங்க. ஆமாம். அப்புறமா வந்து இவங்க ஏற்கனவே புலால் உண்ணாமல் இருக்காங்க இல்லைங்களா, அந்த புலால் உண்ணாமல் வந்து இருக்கிறதுனால, மாமிசம் இல்லாமல் இருக்கிறதுனால இவங்க இந்து மதத்தை வந்து தழுவணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. இவங்க இந்து மதத்துக்கு வந்தவுடனே இங்கேயும் வந்து அவங்க புலால் உண்ணாதவர்களாக, புலால் உண்ணாத கடவுளை வணங்குபவர்களாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஏன்னா பிராமின் வந்து மாமிசம் சாப்பிட்டவர்கள் தான் பிராமின்கள். ஆனால் இவங்களால தான் வந்து புலால் உண்ணாதவர்களாக மாறுகிறார்கள். யாரால? சமணர்களால் தான் அவங்க புலால் உண்ணாதவர்களாக மாறி தான் அவங்க அப்படியே வந்து எல்லா மதத்தையும் வந்து ஒரே இந்து மதம் அப்படின்னு மாற்றுறாங்க. சார், சமணர்கள் வந்துட்டு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி சார் செயல்பட்டுச்சு? அங்கே என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணாங்க? இல்லை, பாடசாலைகளை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் வந்து நிறுவனாங்க. அவங்க போய் வாழ்கிற எல்லா இடத்துலையும் பாடசாலைகளை வந்து நிறுவனாங்க. அவங்க சமண மதம் வளர்ந்ததுக்கு வேறு ஒரு முக்கிய காரணமும் வந்து இருக்குது. எந்த நாட்டுக்கு அவங்க போகிறாங்களோ அந்த நாட்டினுடைய தாய்மொழியிலேயே அவர்கள் வந்து மதங்களை வந்து பரப்பினாங்க. சமணர்கள் வந்து அந்த தாய்நாட்டு, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழில் தான் வந்து அவங்க நூல்களை எழுதினாங்க. இங்கே இருக்கிற தமிழ் மொழியை வளர்த்தாங்க. இங்கே சமண மதத்தை அனைவரும் தழுவ செய்தார்கள். அதே போல் வந்து நீங்கள் தெலுங்கு நாட்டுக்கு போனால் அங்கேயும் அதுதான் செஞ்சாங்க. இலங்கைக்கு போனால் இலங்கையில் போய்ட்டு இலங்கை மொழியை வந்து கற்றுக்கிட்டாங்க. இலங்கை மொழியிலே வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. இதை வந்து வைதிக மதம் வந்து செய்யலை. வைதிக மதம் என்ற ரிக்கு வேத மதம்னு சொல்ல. ஏன்னா அவங்க வந்து சமஸ்கிருதம் தான் வந்து செய்யணும், சமஸ்கிருதத்தில் தான் வந்து இந்த மதத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், இந்த மதத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த மத புத்தகங்களை வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் இவங்க ஒவ்வொரு நாட்டில் போகும்போதும் தாய்மொழி கல்வியிலேயே வந்து மதத்தை வந்து பரப்புகின்ற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து ஒரு பிரச்சனையும் வந்து நடக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 பேருக்கு இடையில வந்து ஒரு தத்துவார்த்த சண்டை வந்தது ஒரு முறை. ஒரு நிகழ்வில் வந்து 2 பேருக்கு ஒரு இந்து மதத்தை சார்ந்தவருக்கும் ஒரு சமண மதத்தை சார்ந்தவருக்கும் சண்டை இது வந்தது. மதம் சம்பந்தப்பட்ட சமண சமயத்தை சார்ந்தவருக்கே வந்து மதம் சம்பந்தப்பட்ட டிபேட் ஒன்று வருது. அந்த டிபேட் வந்து வரும்போது ஒருத்தர் வந்து பிராமணர், ஒருத்தர் வந்து இவர் வந்து சாதாரண பிராமணர் அல்லாதவராக வந்து இருக்காங்க. பிராமணர் என்ன பண்ணுறாரு, சமண மதத்தினுடைய கருத்துக்களையே வந்து சமஸ்கிருதத்தில் வந்து இது பண்ணுறாங்க, சமஸ்கிருதத்தில் வந்து டிபேட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து அர்த்தமகதியில் வந்து பண்ணுறாங்க. சமண சமயத்தை சார்ந்தவர் ஜட்ஜி மக்கள் தான் வந்து ஜட்ஜாக வந்து இருக்காங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தாய்மொழியில் வந்து யார் மதத்தை வந்து பேசுனாங்களோ அவங்கள தான் வந்து ஜெயிச்சவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தாய்மொழி மூலமாக மதத்தை வந்து சமணர்கள் தான் பரப்பினாங்க அப்படின்னு சொல்லலாம். பள்ளிக்கூடங்களுக்கு வந்து அவ்வளோ அற்புதமான பள்ளிக்கூடங்களை வச்சு எல்லாருக்கும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு இயக்கமாகவே வந்து சமணர்கள் வந்து செயல்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் கல்வியில் வந்து கொஞ்சம் பரவலாக வந்து எல்லாரும் கற்றுக்கணும். ஏன்னா
ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மட்டும் தான் கல்வி கற்றுக்கணுன்ற ஒரு நிலை வந்து இங்கேயும் இருந்திருந்தால் இங்கேயும் கல்வி வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காது. இங்கே நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாங்க, சமண சமயம் பற்றிய புத்தகங்கள் எழுதுகிறாங்க, இலக்கண புத்தகங்கள் எழுதுகிறாங்க, நிகண்டுகள் எல்லாமே எழுதுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தமிழுக்கும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றிங்க.